ஒரு பயணம் தொடர்கிறது. கணேஷ்புரியின் நித்யானந்தரும் அவர் ஓங்கிவிட்ட அறையும். பல ஆண்டுகளுக்கு முன்பு மும்பைக்கு அருகில் கணேஷ்புரி என்ற இடத்தில் ஒருவர் வசித்து வந்தார். அவரிடத்தில் விசித்திரமான போக்குகளும் பித்து பிடித்தது போன்ற நடவடிக்கைகளும் இருந்த போதிலும் அவரை பின்பற்றிய பல்லாயிரக்கணக்கானோர் அவரை ஒரு மகான் என்றே கருதி வந்தனர். அவர் பெயர் நித்யானந்தர். என்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலில் அவருடைய படத்தை நீங்கள் பார்க்கலாம். அதனை பார்த்தும் நூலை படித்தும் இருந்தால் அவரை பற்றி ஏன் எதுவும் எழுதப்படவில்லை என்று ஆச்சரியப்பட்டிருக்கலாம். அவரை பற்றிய அத்தியாயம் நூலில் ஏன் சேர்க்கப்படவில்லை என்பதையும், என்னுடைய 12வது வயதில் அவருடன் எனக்கு ஏற்பட்ட விந்தையான அனுபவத்தையும் இப்போது கூறுகின்றேன். என்னை பார்த்த அக்கணத்திலேயே அவர் என் வலது கன்னத்தில் வலிக்கும்படி வலுவான அறை ஒன்றை கொடுத்தார். அந்த அறையின் ஆழ்ந்த முக்கியத்துவம் அச்சம்பவம் நடந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகுதான் எனக்கு புலப்பட்டது. என் வாழ்க்கை வரலாற்றில் நூலில் அவருடைய படம் இடம்பெற்றிருந்த போதிலும் அவரை பற்றி ஏன் எதுவும் எழுதவில்லை என்பதற்கான காரணத்தை முதலில் கூறுகின்றேன். நித்யானந்தருடனான என்னுடைய சந்திப்பு காலவரிசைப்படி பார்த்தால் என்னுடைய ஆரம்பகால அத்தியாயங்களோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நான் எவ்வளவோ முயன்ற போதும் அவரை பற்றி எழுத உட்கார்ந்த ஒவ்வொரு முறையும் எதுவுமே எனக்கு எழுத வரவில்லை. எனது மூளையில் அவரது தோற்றம் மட்டும் தோன்றுவதும் மறைவதுமாக இருந்ததை தவிர அவரை பற்றிய செய்திகள் அனைத்தையும் துடைத்து விட்டது போல் இருந்தது. நான் பிறகு முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்கான அறிகுறியாக கருதி மற்ற அத்தியாயங்களை எழுதினேன். முழுவதையும் எழுதி முடித்த பின் மீண்டும் முயன்ற போதும் முடியவில்லை. ஒரு நாள் தியானத்தில் அமர்ந்திருந்தேன். நான் நித்யானந்தரை பற்றி எழுதுவதை அவர் ஒருவேளை விரும்பாமல் இருக்கலாம், அல்லது அப்போது வேண்டாம் என்று நினைத்திருக்கலாமோ என்று எனக்கு தோன்றியது. அதனால் அவரை பற்றி எழுதாமலே கையெழுத்து பிரதியை பதிப்பாளருக்கு அனுப்பி வைத்தேன். ஆனால் அவருடைய படம் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிட்டிருந்தேன். பதிப்பாளரும் எதுவும் கேட்கவில்லை. புத்தகமும் வெளிவந்தது. 1 வருடத்திற்கு பிறகு பந்திப்பூர் ராஜீவ்காந்தி தேசிய பூங்காவிற்கு அடுத்திருந்த ஹில்வியூ என்ற ஓர் வன ஓய்வு விடுதிக்கு சென்று இருந்தேன். அங்கே என் அறையின் முற்றத்தில் அமர்ந்து தொலைவில் தெரிந்த நீலகிரி மலைகளின் தோற்றத்தில் தோய்ந்திருந்த போது முழு சம்பவமும் மின்னல் போல் நினைவில் தோன்றியது. அதன்பின் என்றும் மறையவில்லை. இதோ அந்த சம்பவம். என் குடும்பத்தில் தாயார் வழி உறவினர்களில் விசித்திரமான போக்குடையவர்கள் பலர் இருந்த போதிலும் தந்தை வழியில் ஒரே ஒருவர் மட்டும்தான் விந்தையான போக்குடையவராகவும் மற்ற உறவினர்களிடமிருந்து வித்தியாசமானவராகவும் இருந்தார். என் தந்தை வழி உறவினர்கள் தீவிர மரபு வழி கோட்பாடுகள் உடையவர்களாக இல்லாது இருந்த போதும் இஸ்லாத்தின் கொள்கைகளை கடைபிடிப்பவர்களாக தான் இருந்தார்கள். உள்ளூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்த அவர் பெயர் அப்துல் அசீஸ் அஜிபாய் என்று உறவினர்களாலும் அஜியான்சார் என்று மாணவர்களாலும் அழைக்கப்பட்டு வந்தார். என் தந்தையாருடைய அத்தையின் மூத்த மகன். என் தந்தையாரை விட பல வருடங்கள் மூத்தவர். அவர் ஒரு சுத்த பிரம்மச்சாரி. திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதை இஸ்லாம் சற்று முகச்சுளிப்புடன் தான் பார்க்கிறது. இதில் இன்னும் மோசம் என்னவென்றால் அவர் ஒருபோதும் மசூதிக்கு சென்றதில்லை. இஸ்லாமிய வழிபாட்டு முறையான நமாஸ் என்ற தொழுகையையும் செய்வதில்லை. இந்துக்களுடைய புனித நூல்களை படிப்பார். யோக பயிற்சி செய்வார். ஜப்பானிய தற்காப்பு கலைகளான ஜிட்ஸு ஜூடோ ஆகியவற்றில் விற்பன்னவராகவும் விளங்கினார். அவர் மதுரையின் அந்நாளைய பெருமையை மிக்க அமைப்புகளில் ஒன்றான அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கும்போது இவற்றை கற்றுக்கொண்டார். குண்டலினி என்ற வார்த்தையை அவர் குறித்தான் முதலாக கேட்டேன். உயரமான உறுதியான உடற்கட்டு உடைய முதியவராக அவரை எனக்கு நினைவு இருக்கிறது. நெருக்கமாக வெட்டப்பட்ட வெள்ளி தலைமுடி, வெண்மையான நறுக்கு மீசை அவருடைய கடுமையான முகத்தை மேலும் கடுமையாக காட்டும். காக்கி அரைக்கை சட்டையிலும் வெள்ளை வேட்டியிலும் அவரை பார்க்கும்போது பல போர்களில் பங்கெடுத்து ஓய்வு பெற்று ஊருக்கு திரும்பிய இராணுவ வீரனைப் போலவோ காவல் வீரரைப் போலவோ தோற்றமளிப்பார். அப்போதும் கூட எந்த சண்டையிலிருந்தும் விலகி செல்ல மாட்டார். எளிதில் கோபம் கொள்பவராக, சிறிய தூண்டுதல் இருந்தாலே போதும் சண்டை செய்ய தயாராக இருப்பவராக இருந்தார். அவர் ஒருமுறை குடியை ஆயுதமாக கொண்டு ஓர் குடிகாரனோடு சண்டையிட்டதை நான் கண்டிருக்கிறேன். அவர் ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு ஒரு முறை அவருடைய சொந்த ஊரான புனலூரிலிருந்து 40 மைல்களுக்கு அப்பால் இருந்த எங்கள் ஊருக்கு வந்து
எங்களோடு சில நாட்கள் தங்கியிருப்பார். அவருடைய வருகையை பல காரணங்களுக்காக நான் ஆவலோடு எதிர்பார்த்திருப்பேன். அவர் எனக்கு ஜூஜுட்சம் ஜூடோவும் கற்று தருவார். நான் ஆசனங்களையும் களரிய பட்டையையும் பயிற்சி செய்வதை விரும்பி பார்ப்பார். ஷெர்லாக் ஹோம்ஸின் சாகசங்களை படித்து காட்டுவதோடு துப்பறியும் கலையை பற்றியும் என்னுடன் உரையாடுவார். யோகிகளை பற்றி வசீகரமான கதைகள் கூறுவார். அவற்றில் மனித தூளில் எழுதப்பட்ட பிரதியை வைத்திருந்த யோகியின் கதையும் ஒன்று. அதில் இளமையை மீட்டெடுக்கும் சாஸ்திரமான காயகல்ப கலையை கற்கும் முறை கூறப்பட்டிருந்தது. மனிதனை மாமனிதனாக மாற்றும் மர்ம ஆற்றலான குண்டலினி பற்றியும் மற்றும் மாயமந்திர சாஸ்திரங்கள் பற்றியும் அதில் கூறியிருந்தது. இவற்றையெல்லாம் என் தந்தையார் வெறும் கற்பனை கதைகள் என்று ஒதுக்கிவிடுவார். ஆனால் நேரடியாக அவரிடம் அப்படி கூற துணிந்ததில்லை. ஏனென்றால் வயதில் மிக மூத்தவராக தந்தை ஸ்தானத்தில் இருந்ததோடு மட்டுமல்லாமல் என் தந்தையார் படித்த பள்ளியின் தலைமை ஆசிரியராகவும் இருந்த காரணத்தால். ஒரு நாள் காலை நிறைவான காலை உணவுக்கு பிறகு சாய்வு நாற்காலியில் சாய்ந்து சுருட்டு பிடித்து கொண்டிருந்த அஜிபாய் என்னை அவர் அருகே வருமாறு சைகை செய்தார். சுருட்டு நாற்றம் மோசமாக இருந்த போதும் கதை கேட்கும் ஆவலினால் அவர் அருகே சென்று அமர்ந்தேன். நீ ஒரு சாகசத்திற்கு தயாரா என்று மெல்லிய குரலில் என்னிடம் கேட்டார். அப்படி நீ தயாராக இருந்தால் அதீத சக்தி படைத்த சுவாமி நித்யானந்தர் என்ற மர்ம யோகியை காண உன்னை அழைத்து செல்வேன். ஆனால் இது நம் இருவருக்கும் இடையில் மட்டும் இரகசியமாக இருக்க வேண்டும் என்றார். சரி என்றேன், வசீகரிக்கப்பட்டவனாக. ஆனால் எப்படி? புனலூருக்கு அருகில் எடமானில் என்னும் என் நண்பர் முள்ளுவில்லையின் ரப்பர் தோட்டம் இருக்கிறது. உன்னை அங்கே அழைத்து சென்று ஜூடோவும் கணக்கு பாடமும் கற்றுத்தரப்போவதாக உன் தந்தையாரிடம் கூறப்போகின்றேன். அவர் மறுப்பேதும் கூற மாட்டார் என்றுதான் நினைக்கிறேன். சில நாட்கள் உன் தாயாரை விட்டு பிரிந்து உன்னால் இருக்க முடியுமா? முடியும் என்றேன். எங்களுடைய கூட்டு சதி நிறைவேறியது. அந்நாட்களில் கைபேசி கிடையாது. தொலைபேசி எப்போதும் சரியாக வேலை செய்யாது. அதனால் எங்களுடைய இரகசியம் வெளியே வரவில்லை. அந்த நீண்ட கதையையும் பயணத்தையும் சுருக்கமாக சொல்வதானால், நாங்கள் 4 நாட்கள் பயணம் செய்தோம். முதலில் ரயில் மூலமாக சென்னை, பிறகு மும்பை, இறுதியாக மும்பையில் இருந்து பேருந்தில் கணேஷ்புரி. காலை 11 மணி அளவில் கணேஷ்புரியை அடைந்து கைலாஸ் என்று அழைக்கப்பட்ட நித்யானந்தரின் இருப்பிடத்திற்கே நேராக சென்றோம். அப்போது நான் சரியாக தூங்காததாலும் பசியாலும் களைப்படைந்து இருந்தேன். அத்துடன் சிறிது தலைவலியும் முதன்முறையாக குடும்பத்தை விட்டு பிரிந்து பயணம் செய்த துக்கமும் சேர்ந்து கொண்டது. வரிசையில் காத்திருந்தோம். மகானின் தரிசனத்திற்காக காத்திருந்தோர் குறைந்தது 50 பேராவது இருக்கும். அரை மணி நேரத்தில் ஓர் கதவு திறந்தது. நாங்கள் உள்ளே அழைத்து செல்லப்பட்டோம். ஒரு சாய்வு நாற்காலியில் பயமுறுத்தும் உருவமுடைய ஒருவர் அமர்ந்திருந்தார். பளபளப்பான கரிய நிறமும் சிரைத்த சிரமும் கொண்டவராக பெரிய உருவமாக இருந்தார். அந்த பெரிய உருவத்தோடும் முக்கியமாக துருத்திய தொப்பையோடும் ஒப்பிடும்போது அவரது முகம் ஆச்சரியப்படும் விதத்தில் சிறிதாக தெரிந்தது. வெறும் கால்களோடு இருந்த அவர் ஓர் சிறிய வெண்ணிறமான கோமணத்தை மட்டும் அணிந்திருந்தார். பெரிய உருவத்தோடு மட்டுமல்லாமல் பித்து பிடித்திருந்தவர் போலும் தெரிந்ததால் நான் மிகவும் பயந்து விட்டேன். விளங்காத மொழியில் தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டும் கைகளினால் விசித்திரமான சைகைகள் செய்து கொண்டும் அவ்வப்போது காரணமில்லாமல் சிரித்து கொண்டும் இருந்தார். பக்தர்களின் வரிசை அவரை கடந்து சென்றது. பக்தர்கள் ஒவ்வொருவரும் அவர் முன்பு வந்தவுடன் கீழே விழுந்து வணங்கி அவரது ஆசையை வேண்டிக் கொண்டு கடந்து சென்றார்கள். அவர் சிலரது தலையை தொட்டார். சிலரை போகும்படி சைகை செய்தார். ஒருவரை பார்த்து ஓங்கி கத்தினார். ஒரு வினாடி அவர் அந்த பக்தரை அடித்து விடப்போவது போல் தோன்றியது. ஆனால் அப்படி நடக்காமலேயே கடந்து செல்ல வரிசையில் இருந்த அடுத்தவர் அவர் முன்பு வந்தார். எங்களுடைய முறை வந்தபோது என் கையை என் மாமா பிடித்திருந்த போதும் நான் பயத்தினால் நடுநடுங்கிக் கொண்டிருந்தேன். ஒரு பெரிய மலையைப் போல தோன்றிய நித்யானந்திற்கு முன்பு சென்றவுடன் மற்ற பக்தர்கள் செய்ததைப் போல நானும் கீழே விழுந்து வணங்கினேன். தலையை உயர்த்தி எழுந்து நின்று அவர் முகத்தை பார்த்தவுடனேயே என்னுடைய பயமெல்லாம் மறைந்துவிட்டது. நிறைந்த அன்புடன் ஓர் தாயின் புன்னகை போன்று புன்னகைத்தார். என் தலையை தட்டி கொடுத்து மலையாளத்தில் ஏதோ முணுமுணுத்தார். மலையேறணும், மலை ஏற வேண்டும், பிறகு தொறக்கும், தொறக்கும், பின்னே கட்டாயம் திறக்கும், கட்டாயம் திறக்கும்,
கட்டாயம் திறக்கும், பிறகு என்பது போன்ற சில சொற்கள் மட்டும் எனக்கு கேட்டது. என் மாமா அவரிடத்தில் அவர் சொல்வது புரியவில்லை என்று மலையாளத்தில் சொன்னவுடன் அவர் கோபம் கொண்டு வெளியே போ, போய் தொலை என்று சீறினார். அதே கோபத்தோடு என்னை விழித்து பார்த்த அவர் திடீரென்று என் வலது கன்னத்தில் ஓங்கி ஓர் அறை விட்டார். அந்த வலுவான அறையில் நான் கீழே விழுந்தேன். கன்னம் தீப்பிடித்தது போல் எரிந்தது. கண்களில் நீர் பெருக கதறி அழுது கொண்டே நான் எழுந்து கொண்டேன். என் மாமா அமைதியாக என்னை வெளியே அழைத்துச் சென்று, உன்னுடைய நல்லதிஷ்டம், அது உனக்கு கிடைத்த ஆசி. சிலருக்குத்தான் அது போன்ற ஆசி கிடைக்கும், கவலைப்படாதே என்று சமாதானம் செய்தார். நான் கைக்குட்டையால் கண்களை துடைத்து கொண்டேன். ஆனால் மாமா சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12 வயதான ஓர் அறியாத சிறுவனை அறிவது என்ன வகையான ஆசி? அவர் ஓர் முழு பைத்தியம் என்றும் அந்த பயணமே ஓர் விபத்து என்றும் நான் உறுதியாக நம்பினேன். ஒரு உணவகத்தில் விரைவாக மதிய உணவு அருந்திவிட்டு உடனடியாக திரும்பினோம். திரும்பவும் களைப்படைய செய்யும் அந்த 4 நாள் திரும்பு வழிப்பயணத்தில் அதிகமாக ஏதும் அஜிபாயோடு நான் பேசவில்லை. திருவனந்தபுரத்திற்கு திரும்பினோம். எங்களை சங்கடப்படுத்தும்படியான கேள்விகளை எவரும் கேட்கவில்லை. நிறைய ஜூடோவும் சிறிது கணக்கும் கற்றுக்கொண்டேன் என்று என் பெற்றோரிடத்தில் போய் சொன்னேன். என் மாமா புனலூர் திரும்பும் போது அந்த அறையின் முக்கியத்துவம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீ அதன் காரணத்தை பிற்பாடு உன் வாழ்க்கையில் தெரிந்து கொள்வாய் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கூறிவிட்டு சென்றார். நான் அந்த சம்பவத்தை ஒரு மனம் பிறழ்ந்த மனிதரின் பித்து பிடித்த வெளிப்பாடு என்று தொடர்ந்து எண்ணி வந்தேன். ஆனால் அவதூதர்கள் என்று அழைக்கப்படும் சில உயர்ந்த பண்பட்ட சாதுக்கள் தங்கள் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள சாதாரணமான மனிதர்களாகிய நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சில விசித்திரமான வழிகளை சில நேரங்களில் பயன்படுத்துவார்கள் என்பதை நான் என்னுடைய ஏறத்தாழ 16வது வயதில் உணர்ந்து கொண்டேன். அந்த அறைக்கும் ஏதேனும் முக்கியத்துவம் இருக்கலாம் என்று நினைத்து கொண்டேன். ஆனால் அது என்ன என்பதை பல ஆண்டுகளுக்கு பிறகு வீட்டை விட்டு ஓடி வந்து பாபாஜியின் சீடனாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அறிந்து கொண்டேன். பத்ரிநாத்தில் சரண் பாதுகா குகையில் வசித்து வந்தபோது பாபாஜி ஓர் பிராணாயாம முறையை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதனுடைய நோக்கம் பிராணன் எனப்படும் உயிர் சக்தி உடலின் இடது பக்கத்தில் செல்லும் வழியான இடநாடி என்பதை தடை நீக்கி சரி செய்வதாகும். நான் அந்த பயிற்சி செய்து செம்மையாக்கினேன். பாபாஜியும் என்னுடைய இடநாடி எதுமில்லாமல் முழுமையாக சரியாகிவிட்டது என்பதை உறுதி செய்து கொண்டார். நான் வலது பக்கத்தில் இருக்கும் பிங்கள நாடிக்கும் அதேபோல் செய்ய வேண்டுமா என்று கேட்டபோது பாபாஜி சிரித்துவிட்டு, அது பல காலத்திற்கு முன்பே நித்யானந்தர் உன் வலக்கண்ணத்தில் கொடுத்த அறையால் நடந்துவிட்டது. அது தூய்மையாக தடையின்றி இருக்கிறது. அதனால் நீ கவலைப்பட தேவையில்லை. சாதுக்கள் மற்றும் மகான்களின் செயல்பாடுகள் பல நேரங்களில் நமது எளிய மூளைகளுக்கு எட்டாமல் விசித்திரமாகத்தான் தெரியும் என்றார்.